ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு A1 இன்டீரியர். டுடே விசிட் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் நியர்பை காரமடை. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட்டாக யூபிவிசி சந்தனில் பண்ணியிருக்கோம். ஒரு உட்டோட ஃபினிஷில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். லைட்டிங் கொடுத்து ஒரு பர்குலா டிசைன் மிக்சிங்கில் தான் கொடுத்துருக்கோம் டோட்டலாக. ஸோ மெட்டீரியல் ஹெவியாக இருக்குமான்னு ஒரு டவுட்டே வேண்டாம், தாராளமாக இது தாங்கும். ஸோ எந்த அளவுக்கு வெயிட்டும் நீங்கள் 50-70 kg வரையும் நீங்கள் வச்சுக்கலாம். வாட்டர் ஆஃபீஸ் எதில் வச்சு கொடுத்துருவோம். இங்கே டோட்டலாக நம்ம ஷீட்லேயே ஒரு யூனிட்டாக பண்ணி கொடுத்துருவோம், டிவி யூனிட். ஸோ இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு இந்த ஃபூட்டர் பேண்ட்ஸ் எல்லாம் இன்செர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 100% வீடு பார்த்தீங்கன்னா ஒரு உட்டோட ஃபினிஷ்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா சூப்பராக செலக்ஷன் பண்ணியிருக்காரு கலர். ஸோ எந்தெந்த ஸ்பேஸ் கொஞ்சம் மூலமுக்கில் கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் நம்ம இன்டீரியர் ஒர்க்கில் ஒரு பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் ஆல்ரெடி கிரானைட் எதுவுமே செட் பண்ணல. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்டில் பண்ணது. லைட்ஸ் ஸோ கிரே கலரில் பார்த்துக்கோங்க, பியூட்டிஃபுல்லாக ஒரு லாஃப்ட் வார்ட்ராப், தென் பக்கத்தில் விண்டோ கீழே ஒரு சிஸ்டம் டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயினாக உங்களுக்கு 50-70 கிலோ இவங்க தாராளமாக இங்கே சாரி செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் எதுவும் சர்ச் பண்ணல. என்ன ரீசன்னா எனக்கு அதுக்கப்புறம் உங்கள் வீடியோஸ் நான் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்தோட அவுட்புட்டும் எனக்கு ரொம்ப மீன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே இருந்துச்சு அதில். அதுவும் எனக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த அவுட்புட் வந்திருக்கேன். நினைச்சது கண்டிப்பாக A1 பூர்த்தி பண்ணி கொடுக்கும். ஆமாம், கண்டிப்பாக. கீழே பிரான்ச் மேனேஜரோட காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ண போதும். ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு A1 இன்டீரியர். டுடே விசிட் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் நியர்பை காரமடை டெம்பிள் டவுனுங்கிற ஒரு வில்லா. நிறைய சைட்ஸ் இங்கே ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு சைட்டில் வந்து இன்டீரியர் ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கிளைம் யூடியூப் காண்டாக்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ அதோட பேஸ் படி அவரோட கம்ப்ளீட்டாக அவரோட ஐடியாவில் என்னென்ன பண்ணியிருக்கோம், இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு டோட்டலான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம கிச்சன் வரையும் வால் கட்டலை. ஸோ டிவின்னு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே பண்ணியிருக்கோம். தென் இந்த சைட்டில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன கலர் யூஸ் பண்ணி இந்த வீட்டை எவ்வளோ அழகுபடுத்தியிருக்கோன்னு வாங்க போய் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் நம்ம போகிறோங்க. என்ட்ரன்ஸில் டிவி யூனிட் எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக பண்ணியிருக்கோன்னு பார்த்தலாம். அப்படி வாங்க. ஸோ டிவி யூனிட்டை பொறுத்த வரையும் மேக்ஸிமம் எல்லா சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வால் இருக்கும். சம்டைம்ஸ் சில சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து கிச்சன் வரையும் வால் சப்போஸ் கட்டிட்டுனா கிச்சன் டோட்டலாக வந்து கவரேஜ் உங்களுக்கு மறைஞ்சிரும். ஸோ சில சைட்டில் பார்த்தீங்கன்னா அது கட்டாமல் விடுவாங்க. ஸோ நம்ம சீட்லேயே அதோட பார்ட்டிஷனாக பிரித்து ஒரு டிவி நோட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம சந்தன் பேனல் எடுத்துருக்கோம். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட்டாக யூபிவிசி சந்தனில் பண்ணியிருக்கோம். ஒரு உட்டோட ஃபினிஷில் தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஸோ ரெண்டாக பிரிச்சிருக்கோம் பாருங்கள். உள்ளே வந்து கிச்சன், இது டிவி யூனிட். இந்த பேனல் வந்து டோட்டல் எடுத்து லைட்டிங் செட் பண்ணியிருக்கோம். லைட்டிங் கொடுத்து ஒரு பர்குலா டிசைன் மிக்சிங்கில் தான் கொடுத்துருக்கோம் டோட்டலாக. ஸோ சைடில் கஸ்டமர் நம்ம கிளாஸ் கேட்கறதுனால இங்கே செல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். இது டோட்டலாக ஒரு வாலுக்கு பதில் சில சைட்டில் பார்த்தீங்கன்னா பர்குலா டிசைன் இருக்கும். ஸோ பர்குலா மிஸ்ஸிங் வித் டிவி யூனிட். கம்ப்ளீட்டாக நம்ம ஷீட்டில் ஒரு ஹாலு, ஒரு கிச்சனை, என்ட்ரன்ஸை எவ்வளோ அழகுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் அந்த யூனிட் நம்ம அழகுப்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ சந்தன் வித் ஒயிட் மிக்சிங் பார்க்கும்போது உட்டோட ஃபினிஷுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ சென்டர் ஷீட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் கொடுத்துருப்போம். டோட்டல் அவுட்டர் கவரேஜ் பார்த்தீங்கன்னா யூபிவிசி சந்தனில் கொடுத்துருப்போம். ஸோ மெட்டீரியல் ஹெவியாக இருக்குமான்னு ஒரு டவுட்டே வேண்டாம், தாராளமாக இது தாங்கும். ஸோ எந்த அளவுக்கு வெயிட்டும் நீங்கள் 50-70 kg வரையும் நீங்கள் வச்சுக்கலாம். வாட்டர் ஆஃபீஸ் எதுவும் வச்சுக்கலாம். ஸோ நல்ல வெயிட்லெஸ்ஸாகவே தாங்கும் உங்களுக்கு. தென் டோர் பார்த்தீங்கன்னா இந்த சந்தனுக்கு ஈக்குவலாக ஒரு ட்ரிபிள் டோர் கொடுத்துருப்போம் நேப் ஹேண்டிலோட. ஸோ சந்தன் ஒயிட் மிக்சிங்க்கு ஒரு உட்டோட ஃபினிஷுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ சென்டரில் ஒரு பிளாக் மெட்டல் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு ரேக். ஸோ பர்குலாவோட ஒரு வாலே இல்லாமல் நம்ம ஷீட்டில், நம்ம யூபிவி ஷீட்டில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு டிவி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலாக இந்த பேனலிங்கோட எடுத்து ஒரு என்ட்ரன்ஸே பார்க்க ரொம்ப அழகாக வந்திருக்குது. ஸோ சைடில் ரேக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 ரேக்ஸ் பக்கம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அப்படியே உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பூஜா யூனிட் நம்ம ஷீட்லேயே டோட்டலாக பண்ணியிருக்கோம். சில சைட்டில் நீங்கள் பார்க்கலாம் கடப்பாக்கல் கட்டியிருப்பாங்க, மேலே ஆல்ரெடி செவர் கட்டியிருப்பாங்க. ஸோ கீழே மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே டோட்டலாக நம்ம ஷீட்லேயே ஒரு யூனிட்டாக பண்ணி கொடுத்துருவோம், டிவி யூனிட். ஸோ இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு இந்த ஃபூட்டர் பேண்ட்ஸ் எல்லாம் இன்செர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்ம கிளைண்ட் அந்த ஃபூட்டர் பேனலை கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் டிசைன் வேணும் கேட்டனால கம்ப்ளீட்டாக மேலேருந்து டாப்லேருந்து பாட்டம் வரை ஃபூட்டர் பேனல் கொடுத்து ஒரு சந்தனில் பியூட்டிஃபுல்லாக ஒரு டிவி ஒரு பூஜா யூனிட் தான் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இங்கே கடப்பாக்கள் எதுவுமே இல்லைங்க, கம்ப்ளீட்டாக நம்ம ஷீட் தான். ஒரு 4 ரேக் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். மேலே ஒரு லைட்டிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கிளாஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா சில சைட்டில் கஸ்டமருக்கு என்னென்ன கிளாஸ் டிசைன்ஸ் எல்லாம் CNC கட்டிங் போடுவாங்க.
ஸோ இந்த டிசைன் பர்ஃபெக்டாக அவங்க கேட்டனால பர்டிகுலராக இந்த டிசைன் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா படையல் தட்டு ஒரு ட்ரா செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 100% வீடு பார்த்தீங்கன்னா ஒரு உட்டோட ஃபினிஷ்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா சூப்பராக செலெக்ஷன் பண்ணியிருக்காரு கலர். தென் கீழே பார்த்தீங்கன்னா 2 ட்ராஸ் பார்ட்டிஷனாக பிரித்து கொடுத்துருக்கோம். சில சைடில் வந்து கடப்பாக்கள் செட் பண்ணி க்ளோசிங் வரும். இது டோட்டலாக நம்ம ஷீட்டில் கம்ப்ளீட்டாக ஒரு யூனிட்டாகவே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்டரில் ஒரு பார்ட்டிஷன், ரைட் சைடில் ஒரு பார்ட்டிஷன், கீழெல்லாம் திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன கலர் எந்தெந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த பூஜா யூனிட். தென் ஃப்ளூட்டர் பேனல்ஸ் கலர் ரொம்ப ஒயிட்டுக்கு அட்ராக்டாக வந்திருக்கு. ஸோ தென் டிவி யூனிட் பூஜா அப்படியே நம்ம லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸோ கிரில்லெல்லாம் செட் பண்ணாலும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் டெட்டனில் பார்த்தீங்கன்னா உள்ள கடப்பாக்கள் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டோர் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலி ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. ஸோ எந்தெந்த ஸ்பேஸ் கொஞ்சம் மூலமுக்கில் கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் நம்ம இன்டீரியர் ஒர்க்கில் ஒரு பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்துடலாம். எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ டைரெக்டாக அது அசிங்கமாக தெரியாத கூட ஒரு டோட்டல் யூனிட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அது அவுட்டர் கவரேஜ் பார்த்தீங்கன்னா 2 டோரு. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்டேர் கேஸு கீழே பாட்டமில் ஸ்பேஸ் இருந்தனால இங்கே அழகாக ஒரு டோரோட இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக சந்தன் யூபிவிசி மெட்டீரியல், ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் இது. ஸோ அதில் யூபிஎஸ்ஸு சில திங்ஸு அதெல்லாம் செட் பண்ணி இது அவுட்டர் கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே 2 டோர், கீழே பார்த்தீங்கன்னா 2 வென்டிலேஷன் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே 2 டோர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஸ்டேர் கேஸ் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அந்த அளவுக்கு அவுட்டர் கவரேஜ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக ஒரு வுட்டோட ஃபினிஷிங் தான் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு எல் ஷேப்பில். தென் டிவி பூஜா ரெண்டுமே பார்த்தோம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு ஹால் என்ட்ரன்ஸ் ஒரு மங்களகரமாக இருக்குது பார்த்தாலே. லைட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு செவரே இல்லாமல் ஒரு யூபிவிசியில் நம்ம ஷீட் டோட்டலாக நம்ம ஷீட்லேயே ஒரு ஹாலும் என்ட்ரன்ஸும் பிரித்து ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்துருக்கோம். A1 இன்டீரியர் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் பூஜா டிவி யூனிட் ஸ்டேர் கேஸ் முடிச்சிட்டோம். தென் அப்படியே கிச்சன் வாங்க. பியூட்டிஃபுல் கிச்சன் ஒன்று பார்க்கலாம். ஸோ கிச்சனுக்கு மேலே டிவி யூனிட்டோட பேக் சைட் பார்த்துக்கோங்க. ஒரு பர்கலா டிசைன் தான் இன்சைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒயிட் அண்ட் சந்தனில். இந்த பேனலிங் வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இதே மாதிரி என்ட்ரன்ஸ் இருந்தால் இந்த பேனலிங் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்கும். வுட்டோட ஃபினிஷில் அழகாக இருக்கும். டோட்டலாக இது கொடுத்துருப்போம் பாருங்கள். அதே மாதிரி இதோட கன்வெர்ட்டாக இங்கேயும் நம்ம கொடுத்துருப்போம் பாருங்கள். ஒயிட் ஃபினிஷ்க்கு டார்க்கும் சரி சந்தன் சரி வுட்டோட ஃபினிஷ் அட்ராக்டாக அப்படியே தனியாக தெரியும். ஸோ அந்த அளவுக்கு தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே கிச்சன் வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல் ஷேப் தான். லாஃப்ட்டும் சரி பாட்டம் சரி எல் ஷேப்பு. ஸோ இங்கே வந்து நம்ம கிளைண்ட் செப்பரேட்டாக இந்த இடம் வேணும்னு கேட்டிருந்தா அப்படி, ஏன்னா ஒரு யூ ஷேப்பில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கேட்டனால இது செப்பரேட்டாக நம்ம வச்சு கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கடப்பாக்கள் ஆல்ரெடி கிரானைட் எதுவுமே செட் பண்ணல. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்டில் பண்ணது. இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளூட்டர் பேனல்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் வேணும்னால எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்னா இதை கம்ப்ளீட்டாக அவங்க கேட்டனால இது ஒரு டிசைனாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது சில சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இதோட கல் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கல்லுக்கு பக்கத்தில் இந்த ஃப்ளூட்டர் பேனல்ஸ் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். வீடு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது நியூ சைட்னால எந்த அளவுக்கு நம்ம அழகுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் இந்த இன்டீரியர் அழகு பண்ணுறாங்க. ஸோ அப்படியே எந்த சைடு வந்துட்டீங்கன்னா இது ஒரு செல்ஃப் மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது டோட்டலாக நம்ம ஷீட் தான். அதாவது கிச்சனோட எல் ஷேப்பில் முடிஞ்சதில் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ் இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ட்ராஸ் மாதிரி சென்டரை ஒரு டபுள் பார்ட்டிஷன் கொடுத்து சென்டராக கொடுத்துருக்கோம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா வுட்டோட ஃபினிஷ் சந்தனில் தான் பண்ணியிருக்கோம் யூபிவிசியில். தென் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் இன்சர்ட் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 வென்டிலேஷன் வாஷ் பேஷன் கீழே. இந்த கட்லரி பிளேட்டு பிளேனு மொத்தம் ஒரு 5 டால் இன்சர்ட் பண்ணியிருக்கோங்க. கட்லரி பிளேட்ஸ். ஸோ பிராண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ராலி எல்லாமே எஸ்எஸ்எல் தான் போடுவோம். ஏன்னா பிராண்டான ஐட்டம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. தென் வாரண்டி கிளைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கார்னரில் ஒரு சின்ன எல் ஷேப்பில் இது சிலிண்டர் ஸ்பேஸ் தான். ஸோ இது யூ ஷேப்பில் இதோட சேர்த்தனாலும் யூ ஷேப்பில் வந்துருச்சு. ஏன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த சைடு அவங்களுக்கு டைனிங்க்கு ஏதோ யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கவரேஜ் அது எல் ஷேப்பில் கவர் பண்ணிப்போம் டோட்டலாக. ஸோ ஒயிட்டுக்கும் இந்த சந்தனுக்கும் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. நியூ ஹோம்னால
ஒரு வீட்டை எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக நம்மளால் பண்ண முடியுமோ, எவ்வளோ அழகுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அழகுபடுத்திருக்கோம். தென் இந்த சைடு ஒரு எல் ஷேப்பில் வால் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சந்தனில் இந்த பிளாக் கிளாஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு. ஆக்சுவலாக வால் பாக்ஸ் இங்கே மேலே ஒரு பார்ட்டிஷன் பிடிச்சி இங்கே மசாலா ஐட்டம்ஸு, சின்ன சின்ன மசாலா டப்பா திங்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை எல் ஷேப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் பார்க்கலாம் நீங்கள். ஆக்சுவலி இங்கே கம்ப்ளீட்டாக டைல் ஓட்டிருக்காங்க. டேமேஜ் ஆன மாதிரி எந்த பிசுறும் இல்லாமல் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. A1 இன்டீரியர்ஸ் ஒர்க்கர்ஸும் பெஸ்ட்டாக எந்த அளவுக்கு இந்த வீட்டை அட்வான்டேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு பெட்டராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டம், லாஃப்ட்டு, வால் பாக்ஸ், கிச்சனோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வாஷ் பேசின் மிரர் மாட்டல. ஸோ இது வந்து நம்ம ஃப்ளூட்டர் பேனல்ஸ் எவ்வளோ இன்செர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப உங்கள் சைட்டும் சரி, உங்கள் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, உங்கள் வீடை இன்னும் பிரம்மாண்டமாக அழகுப்படுத்தலாம். இங்கே சேம் டார்க் பேனலில் உங்களுக்கு ஃப்ளூட்டர் பேனல் பண்ணி கொடுத்து இந்த வாஷ் பேஷன் கீழே இந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் மிரர் வச்சா, மிரர் ஆர்டர் பண்ணியிருக்கேன், மிரர் வச்சா இன்னும் அழகாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வரும். இந்த ஷாம்பு, இந்த கிளீனிங் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா வீட்லையும் மோஸ்ட்லியும் பண்ணுவோம். இங்கே ஸ்பேஸ் ஜாஸ்தி இருந்தனால, அதிகமாக இருந்தனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் டோட்டலாக. ஸோ கிச்சன் பாட்டம், டிவி யூனிட், ஆண்ட்ரன்ஸ் ஒரு சூப்பரான ஒரு உட்டோட ஃபினிஷிங்கில் இந்த யூபிஎஸ்சி ஒர்க் பார்த்தோம். இனி வார்ட்ராப்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, வாங்க அதை பார்த்தோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லா இன்டீரியர் ஒர்க் பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே வந்திருப்பாங்க. மேலே ஒரு பியூட்டிஃபுல்லான வார்ட்ராப் பண்ணியிருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இங்கே வந்து கீழே பார்த்த கலர் வராது. கீழே வந்து நம்ம சந்தன், டார்க் எல்லாமே மிக்சிங் பண்ணி கொடுத்துருப்போம். சந்தனில் ஒரு உட்டோட ஃபினிஷ் கொடுத்துருப்போம். இங்கே நம்ம கிளைண்ட் கிரே வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ கிரே கலரில் பார்த்துக்கோங்க, பியூட்டிஃபுல்லாக ஒரு லாஃப்ட்டு, வார்ட்ராப், தென் பக்கத்தில் விண்டோ கீழே ஒரு சிஸ்டம் டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஆஃபீஸ் இருக்கிறதுனால ரெகுலராக அவர் இங்கே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க. அப்படி தென் அவரோட திங்ஸ் எதாவது வைக்கிற மாதிரி ஒரு கேர்வ் டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாருங்க. இங்கே நீங்கள் சார்ஜ் பண்ணாலும் சரி, செல்ஃப்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனி திங்ஸ் எதாக இருந்தாலும் ஐட்டம் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே மேலே கம்ப்ளீட்டாக லாஃப்ட்டு. ஆக்சுவலாக சில சைடில் பார்த்தா ஒயிட் அண்ட் கிரே மிக்ஸ் பண்ணியிருப்போம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், இந்த மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணும்போது இந்த ஹேண்டில் வச்சிங்கன்னா ரொம்ப அட்ராக்டாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த ஹேண்டில். கலருக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் சூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பிளாக் ஹேண்டில் செட் பண்ணியிருப்போம். ஸோ பக்கத்தில் சிஸ்டம் டேபிள், வார்ட்ரோப் பார்த்துக்கலாம். இது எல்லாம் டவுட், சில சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிவிசி தாங்குமா? மெயினாக உங்களுக்கு 50-70 கிலோ இவங்க தாராளமாக நீங்கள் சாரி செட் பண்ணலாம். ரொம்ப இன்செர்ட் பண்ணி வைக்கலாம். வெயிட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் 15 வருஷம் வாரண்டி தரேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தான், 100% நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பிவிசி நார்மல் பாத்ரூம் டோர் அது நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, ஹெவி பிவிசின்னு சொல்லுவாங்க, அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மெட்டீரியல் மட்டும்தான் நீங்கள் யூபிவிசி, ஹெச்பிவிசி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதில் தான் இன்டீரியர் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நல்ல வெயிட் தாங்கும். வார்ட்ராப் கண்டிப்பாக வெயிட் தாங்குற மாதிரி தான் நம்ம டோட்டலாக நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இந்த அவுட்டர் கவரேஜ் டோட்டலாக பார்த்தாலும் டோட்டலாக இது கடப்பாக்கள் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக நம்ம ஷீட்டில் தான் அந்த வார்ட்ராப் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அழகு இன்னும் கூடுறதுக்கு வேண்டி மேக்ஸிமம் ஒரு மிரர் வச்சு கொடுத்துருக்கோம் பாருங்கள். லெஃப்ட் சைடில் ஒரு மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரிபிள் டோராக எடுக்கிறனால இங்கே ஒரு கார்னர் டோர் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பார்ட்டிஷன் கொடுத்துருப்போம். ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரா கூட இன்செர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு 2 ஸ்பேஸை ஒரு ட்ரா பண்ணி கொடுத்துருவோம். இது ட்ரா பர்சனலாக எதாவது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் வைஸ் நல்லா ஹெவியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒயிட்டுக்கு இந்த கிரே காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ கிளைண்ட்டோட செலெக்ஷனும் ரொம்ப பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. ஸோ A1 இன்டீரியர் ஒரு நியூ ஹவுஸை எந்த அளவுக்கு அழகுப்படுத்தி இந்த வீட்டை எவ்வளோ அழகுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சிஸ்டம் டேபிள் நீங்கள் பார்க்கலாம். இந்த கார்னர் செல்ஃப்ஸு இங்கே ஒரு பார்ட்டிஷன் மட்டும் கேட்டனால இந்த ஒரு பார்ட்டிஷன் இன்செர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் சில்ட்ரன்ஸ் ஸ்டடீஸும் சரி, ஒர்க் நீங்கள் பண்ணும்போது இந்த லெக் நமக்கு உள்ளே போகணும், அதுக்கு தான் இந்த ஸ்பேஸு. ஏன்னா இந்த கால் போனதே இது கொஞ்சம் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சிஸ்டம் டேபிள் எல்லா வீட்லேயும் வார்ட்ரோப் பக்கத்தில் விண்டோக்கு கீழே தாராளமாக இந்த ஸ்பேஸ் இருந்துன்னா உங்களுக்கு இது பண்ணி தரலாம். ஸோ டோட்டலாக இந்த வீட்டுக்கு கம்ப்ளீட்டாக இது கிரே ஹெச்பிவிசியில் ஒரு பியூட்டிஃபுல்லான கிரேல லாஃப்ட்டும் வார்ட்ரோப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் பெட்ரூம். ஸோ கீழே கம்ப்ளீட்டாக உட்டன் கலர், இங்கே வந்து ஒரு ஃபேன்சியான ஹெச்பிவிசியில் ஒரு பிளைன் கலர்ஸாக கொடுத்துருக்கோம். அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அந்த கலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய நீட்டில் வந்து லாஃப்ட் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிரே தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லாஃப்ட் கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் பிளாக் கலர் ஹேண்டில். தென் இதே மாதிரி தான் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அங்கேயும் கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கவரேஜ் தான்.
தென் இந்த சைடில் ஒரு நியூ சைட்டில் கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிவி யூனிட், கிச்சன், வார்ட்ராப்ஸ், பூஜா யூனிட் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ நம்ம கஸ்டமரோட ஃபீட்பேக் கண்டிப்பாக முக்கியங்க. ஸோ அவருக்கு நினச்ச மாதிரி இந்த வீட்டில் நம்ம அவரோட இன்டீரியர் ஒர்க் பக்காவாக நினச்ச மாதிரி நடந்திருக்கா எல்லாமே அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிதின் சார் இருக்கார் தான் இல்லை பார்த்துக்கலாம். ஹாய் சார். ஹாய். எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க? நல்லா ஃபைன் சார், ஃபைன் சார். சார் நீங்கள் கேட்டது கிடச்சிதா? நீங்கள் எப்படி இந்த இன்டீரியர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவீங்க எல்லாமே ஒரு சின்ன ஒரு இதை சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வீடு பிளான் பண்ணும்போதே இந்த மாதிரி ஃபுல்லாக இன்டீரியரில் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ ஹால் எல்லாமே ப்ளைனாக ஃபுல்லாக விட்டுருந்தோம், எந்த செப்பரேட்டரும் கிடையாது. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஸோ எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து சர்ச் பண்ணேன், கூகுள் நிறைய சர்ச் பண்ணேன் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி மாதிரி. ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது எனக்கு A1 இன்டீரியர் அப்படிங்கிறது கண்ணில் பட்டுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு 2-3 அது ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட ஒரு கார்ட் மாதிரி எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ 2-3 பார்த்துட்டே இருந்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு உங்களோட ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நான் காண்டாக்ட் பண்ணேன் உங்களை ஒரு டைம். காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் அப்போ நான் டைல்ஸ்லாம் முடியல எங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்டனா, இந்த மாதிரி டைல்ஸ் ஒர்க் முடியட்டும் சார், அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் எதுவும் சர்ச் பண்ணல. என்ன ரீசன்னா, எனக்கு அதுக்கப்புறம் உங்கள் வீடியோஸ் நான் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்தோட அவுட்புட்டும் எனக்கு ரொம்ப மீன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே இருந்துச்சு அதில். ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவும் பார்க்கல. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளோரிங் முடிச்சப்போ டேட்டா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்தீங்க, மெஷர்மெண்ட் எடுத்தீங்க. ஸோ அந்த ஒரு ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நேற்று தான் ஃபைனலாக ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் முடிஞ்சுச்சு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களை கூப்பிட்டனோ பக்கா அது அப்படியே எனக்கு வந்திருக்கு. ஸோ என்னோட ரிலேட்டிவ்ஸும் ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி கான்டாக்ட் கிடச்சிச்சு, ஸோ என்ன அந்த மாதிரி நிறைய கேட்டாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ என் பக்கத்தில் ஒரு சைட் பார்த்துருக்காங்க, என் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களும் இது முடிச்சுட்டு சரி ஓகே, அதுவும் எனக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு சார். தென் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்களா? ஏன்னா இந்த சைட்டில் நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது என்ட்ரன்ஸ் நீங்கள் வால் கட்டல. ஸோ கிச்சனும் ஹாலும் பிரிக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். அதுதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சதா சார்? கேட்ட மாதிரி அதுதான் சொல்கிறேன். நான் ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருந்துச்சு, வந்துருமா. என்ன ரீசன்னா, வித்தவுட் வால் அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்குமா? இப்போ நம்ம டிவி பேனல் பண்ணும்போது அந்த டிவி அதில் ஹேங் பண்ண முடியுமா? அப்போ ஏன்னா நம்ம நார்மலாக வாலில் மவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ இதில் அந்த கான்ஃபிடென்ட் வருமானா? ஸோ அதில் உங்கள் சைடில் நிறைய ஐடியாஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நார்மலாக இதில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு பைப் நம்ம ஒரு அயன் பாடில் ட்ரெயின் பண்ணோம்னா லுக் வைஸும் இருக்கும், நமக்கு அந்த அவுட்புட் நம்ம இப்போ நான் இதுக்குள்ள அயன் இருக்குன்னு நான் சொன்னாதான் யாருக்கே தெரியும். நீங்கள் அந்த அளவுக்கு எனக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த அவுட்புட் வந்திருக்கேன். நினச்சது கண்டிப்பாக A1 பூர்த்தி பண்ணி கொடுத்து. ஆமாம், கண்டிப்பாக. தேங்க்யூ. ஸோ இந்த சைட்டில் எல்லா ஃபினிஷிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட்டாக ஒரு வாலே இல்லாமல் ஒரு டிவி யூனிட்டில் எந்த அளவுக்கு நம்ம A1 இன்டீரியர் டிசைன் க்ரியேட் பண்ணி ஒரு இந்த வீட்டை எவ்வளோ அழகுப்படுத்தின்னு பார்த்துருப்பீங்க. கிச்சன், வார்ட்ராப்ஸ் அண்ட் டிவி யூனிட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி மேட்டுப்பாளையம் நியர்பை எந்தெந்த லொக்கேஷன் இருந்தாலும் சரி, இந்த சைட்டில் இருக்கிற வீடியோஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கான டிசைன்ஸ் அந்த வீடியோஸ்லேயே தெரிஞ்சிடும். மெயினாக டிஸ்கிரிப்ஷன் கீழே பிரான்ச் மேனேஜரோட காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ண போதும் உங்கள் வீட்டை எவ்வளோ அழகுப்படுத்த முடியுமோ நம்ம மேனேஜர் சரி A1 இன்டீரியர் அவ்வளோ அழகுப்படுத்துவாங்க. தென் சூப்பரான நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சைட்டில் உங்களை சந்திக்கலாம். பாய்.